சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதிநிதி அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாரம்பரிய தொழிற்சங்கங்கள் அல்லது பாரம்பரிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் நீண்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட நீண்ட காலமாக அது தோல்வியிலேயே நிறைவடைந்து வந்திருந்தது. ஆனால் கடந்த தேர்தலின் போது தமிழ் பாராளுமன்ற முதலாவது ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய முதலாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாயிருக்கின்ற பிரதி அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கின்ற சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு ஆசிரியராக இருந்து அதற்கு பிறகு ஆசிரியர் தொழிற்சங்கம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தீர்கள். தற்பொழுது அரசியலில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். இந்த அரசியல் பிரவேசம், உங்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி அமைந்தது, எப்படி ஆரம்பித்தது? எனது அரசியல் பில்படத்தை கூற போனால் விக்கி, எனது தந்தையார் ஒரு போராளி, அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர். நினைக்கின்றேன் 71ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னுடைய அந்த போராட்டத்திலும் அவர் பங்கு கொண்டார். அதன் பின்பு பல்வேறுபட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையும் சென்றிருக்கின்றார். பின்பு 89ஆம் ஆண்டு 88-89ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக தலைமறைவான வாழ்க்கை வாழ வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இந்தியாவிற்கு சென்றிருந்தார். பின்பு 94ஆம் ஆண்டு அவர் மீண்டும் சந்திரிகா ரமையருடைய ஆட்சி காலத்திலே மீண்டும் இந்தியாவிலிருந்து அவர் இலங்கைக்கு வருகிறார். எனவே நான் எனது சிறுவயது முதல், அதாவது எனக்கு விபரம் தெரிந்த காலம் முதலாக எனக்கு இந்த அரசியலே ஒரு ஈடுபாடு. தந்தையார் அந்த தந்தையாருடைய அரசியல் அதே பாதையில் அடியெடுத்து செல்வதனால் அதில் ஒரு ஈடுபாடு காணப்பட்டது. நான் சிறுவயதிலே நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். அதாவது பெரிய கட்டுரை சம்பவம் அல்ல, பத்திரிகைகள், அதே போல் கதை, சரி கதை புத்தகங்களை வாசிக்கின்ற போது எனக்கு அந்த வாசிப்பின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் நான் உயர்தர படிக்கின்ற பொழுது இந்த மார்க்சிசம் தொடர்பான புத்தகங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதன் அடிப்படையிலே நான் மக்கள் விடுதலையினுடைய மாணவர் அமைப்பினுடன் இணைந்து செயல்பட்டு எனது அந்த அரசியலில் முழுமையாக நான் உள்வாங்கப்பட்டேன். அதன் பின்பு நான் போலீஸ் சேவைக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் சேவையாற்றி பின்பு 1997ஆம் ஆண்டு நான் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படுகிறேன். அன்றிலிருந்து நான் ஒரு முழுநேர மக்கள் விடுதலை முன்னணியுடைய முழுநேர அரசியலிலும் அதே போல் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய மத்திய குழுக்கு நான் தெரிவு செய்யப்படுகின்றேன். இறுதி வரை நான் அதிலே தேசிய அமைப்பாளராக சேவை செய்து கொண்டிருந்தேன். இது என்னுடைய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக விளங்கியது. ஏனென்றால் இந்த இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தை பொறுத்தவரை இலங்கையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று இல்லாமல் மலையகம் எல்லா இடத்திலும் ஆசிரியர்கள் எங்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா போராட்டங்களையும் வழிநடத்தக்கூடிய அல்லது போராட்டங்களுக்கு சென்று ஆசிரியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனூடாக எங்களுடைய தலைமைத்துவத்தையும் அதே போல் அரசியல் ஒரு பிரவேசத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டேன். ஆரம்ப காலத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஜேபியினுடன் இணைந்தே உங்களுடைய தந்தை காலத்திலிருந்து நீங்கள் பயன் தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் முக்கியமாக இந்திய வம்சாவளி என்று சொல்லப்படுகின்ற மலையக பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் சம்பந்தமாக ஜேபியினுடைய கொள்கையானது அவர்களுக்கு விரோதமான ஒரு கொள்கை போக்கை கொண்டதாகத்தான் வரலாற்று ரீதியாக பார்க்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்தியாவினுடைய ஏகாதிபத்திய முகம் என்று அந்த காலத்தில் மலையக மக்களை வர்ணித்ததாக படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலப்பகுதியில் நீங்கள் ஜேபியினுடன் இணைந்து செயற்படுகின்ற போது காணப்பட்ட அந்த கொள்கை அல்லது அவர்கள் பின்பற்றிய செயல்முறைகள் போன்ற விடயத்துக்கும் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற அல்லது தேசிய மக்கள் சக்தியாக செயற்படுகின்ற விதத்துக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், கொள்கை ரீதியான மாற்றங்கள் உருவாகியிருக்கின்றன? விக்கி, அதை நான் மறுக்கிறேன். ஏனென்றால் மக்கள் விடுதலை முன்னணி தோட்ட தொழிலாளருக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று ஒரு திட்டமிட்ட கருத்தாடல் சமூகத்திலே பார்க்கப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். அவ்வாறு தோட்ட தொழிலாளருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டிருந்தால் எவ்வாறு எனது தந்தையார் அந்த அரசியலில் ஈடுபட்டிருப்பார்? எனது தந்தை ஒரு தோட்ட தொழிலாளி இருந்து கொண்டு தந்தையார் மட்டுமல்ல, அதிகமான உதாரணத்திற்கு ரத்தினபுரி மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும், நான் பிறந்த தோட்டம் ஓப்பாவத்தை தோட்டம் என்பது மக்கள் விடுதலையினுடைய முகாமாக காணப்பட்டது. அதாவது 3 இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டார்கள். 5க்கு மேற்பட்டோர்
உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிற நாடுகளுக்கு சென்றவர்கள். அந்த அடிப்படையில் இவ்வாறு ஒரு இனவாதம் அந்த அக்காலத்தில் இருந்திருந்தால் இவர்கள் யாருமே அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். என்றால் போராடுவது உயிரை துச்சமென் என்றுதான் போராடுகிறார்கள். தங்களுடைய இனத்திற்கு தங்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு கட்சி எதிராக செயல்படும் என்றால் அதற்காக அவர்கள் போய் அந்த அரசியல் பணியில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். எனவே அன்றும் இன்றும் என்றும் மக்கள் விடுதலை முன்னணியானது நாட்டினுடைய அனைத்து மக்களையும் சமனாக அவர் உரிமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி. அதன் அடிப்படையிலே என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய அரசியல் மிகவும் தெளிவானது, நேர்மையானது என்று நான் நினைக்கின்றேன். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய முதலாவது தமிழ் பிரதிநிதியாக நேரடி நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தெரிவாக இருக்கின்றீர்கள். இதே போல யாருமே எதிர்பார்க்காத விடயமாக ஏனைய சில மாவட்டங்களிலும் கூட மாத்தறை போன்ற மாவட்டங்களிலும் கூட தமிழ் பிரதிநிதிகள் தெரிவாக இருக்கின்றார்கள். இந்த விடயத்தை தமிழ் தரப்பினர், தமிழ் மக்கள், குறிப்பாக மலையக மக்கள் ஒரு பெருமிதமாக எடுத்துக்கொண்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறது? முக்கியமாக தமிழ் பிரதிநிதித்துவம் அல்லது தமிழர் ஒருவர் இந்த பகுதிகளில் தெரிவாக இருக்கின்றார் என்று சொல்லப்படும் போது அந்த விடயத்தை நீங்கள் தேசிய மக்கள் சக்தியாக எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி மலையக பகுதியிலே, அதாவது தமிழர்கள் மலையக பகுதியில் மாத்திரமல்ல சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடங்கள் எல்லாம் சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தினர் உள்வாங்கப்பட வேண்டும் என்று திட்டங்களை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் இம்முறை நான் நினைக்கின்றேன் மலையகத்தில் பிற்புலத்தை கொண்டவர்கள் 5 பேர் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். அதிலே சரோஜா சாவித்ரி போட்டராஜ் அவர்கள் மாத்தறை மாவட்டத்திலே 2ஆம் இடத்தை பெற்று வந்திருப்பது ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பம். அது மட்டும் தற்பொழுது அவர் அமைச்சராகவும் இருக்கிறார். ரத்தினபுரி மாவட்டத்தில் பொறுத்தவரை மிக நீண்ட காலமாக ஒரு வெற்றிடம் காணப்பட்டது தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமை, சிறுபான்மை. நாங்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தோட சிறுபான்மை பிரதிநிதித்துவம் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே நான் நினைக்கிறேன் ஏஎம்டி ராஜன் அவர்கள் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் சென்றிருந்தார். அதன் பின்பு மிக நீண்ட காலமாக அந்த வெற்றிடங்கள் காணப்பட்ட போதும் விசேடமாக சிறுபான்மை மக்கள் பல கட்சிகளுக்கு வாக்களித்திருந்தால் கூட அந்த சிறுபான்மையினர் போட்டியிட்ட கட்சிகளிலே அவர்களுக்கான வாய்ப்பு அந்தளவுக்காக வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. அவர்களை ஒரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று கொள்வதற்காகத்தான் அவர்கள் பயன்படுத்தினார் ஒழிய உண்மையிலே அந்த சிறுபான்மையினர் ரீதியான ஒருவர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று இதே சுத்தியோடு அந்த கட்சிகள் செயல்படவில்லை. இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே தான் தேசிய மக்கள் சக்தி விசேடமாக ரத்தினபுரி மாவட்டத்திலே ஒரு சிறுபான்மை ரீதியான ஒருவர் நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் கட்சியிலே தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அதற்கு ஏற்றவாறு அது எவ்வாறு அந்த பிரதிநிதித்துவ உறுதிப்படுத்தி பிரச்சாரங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டிய உத்தியை மிகவும் அந்த யுக்தியை பயன்படுத்தி அவர்கள் பிரச்சார நடவடிக்கையிலே கட்சியை மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே நினைக்கிறேன் மாவட்டத்திலே 1,12,713 வாக்குகள் வரலாற்றிலே ஒரு பெரிய ஒரு சாதனை மக்கள் படைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு இன்று நான் பாராளுமன்றத்துக்கு சென்று ஒரு அமைச்சராகவும் இருக்கின்றேன். சரி, ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட விடயத்துக்கு மீண்டும் வருகிறேன். நான் குறிப்பிட்டிருந்தேன், அதாவது மலையகத்தின் அதாவது மலையக மக்கள் 5ஆக வாழ்கின்ற மாவட்டங்களில் ரத்தினபுரி, மாத்தறை போன்ற மாவட்டங்களில் ஒரு தமிழ் பிரதிநிதி உருவாகின்றார் என்பது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லது மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய அல்லது பெருமிதமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை தமிழ் பிரதிநிதித்துவம் என்ற விடயத்தை தமிழ் மட்டுமல்ல, முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது பௌத்தமாக இருக்கலாம், இந்த விடயத்தை பொதுவாக அல்லாமல் அதாவது தனித்தனியாக அல்லாமல் இது ஒரு பொதுவான விடயம் இலங்கையர்கள் என்ற ரீதியில் தான் பார்ப்பதாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் திருமதி சரோஜா போல் அவர்களாக இருக்கலாம் அல்லது ஜேவிபியினுடைய நீண்டகால செயற்பாளராக இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகரனாக இருக்கலாம், இவர்களை செவி கண்ட போது கூட இந்த விடயத்தை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த விடயத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. இப்படி பார்க்கப்படும் போது தனித்துவமான பிரச்சனைகளை கொண்ட சமூக அமைப்பாக இருக்கின்ற மலையக மக்களாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கு மக்களாக இருக்கலாம், ஏன் முஸ்லீம் மக்களாக கூட இருக்கலாம், இவர்களுக்கும் தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் இந்த பொதுவான பார்வையினூடாக அவர்களுடைய இந்த தனித்துவமான பிரச்சனைகள் பொதுவான நீரோட்டத்தில் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் மக்கள் விடுதலை முன்னணியானது இந்த நாட்டிலே இன வேறுபாடு இன்றி அனைத்து மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றோம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், விசேடமாக இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் தமிழ், அதே போல் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், அது ஏன் மலையக மக்கள் கூடிய பாரிய பிரச்சனைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த மக்களுடைய பிரச்சனைகளை
கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த மக்களுடைய அபிலாசைகளை, அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுதான் அந்த சமூகத்திலிருந்து அந்த அந்த தலைவர்கள் உருவாக வேண்டும். அந்த சமூகத்தில் இப்போ மலையக சமூகத்திற்கு சேவை செய்வதற்கு அந்த சமூகத்தில் இந்த நினைக்கின்றேன் பொதுவாக அமைச்சு என்பது பொதுவாக, ஆனால் அந்த சமூகத்தின் தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடியது எங்களது கட்சியினுடைய பொறுப்பு. அந்த வகையில் இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் முக்கியவர்களே. ரத்தினபுரி மாவட்டத்திலே எனக்கு அளிக்கப்பட்ட வாக்கிலே 70க்கு மேற்பட்ட வீதமான வாக்குகள் சிங்கள மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு செய்தியை கூறுகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான், தமிழ் வேட்பாளருக்கு சிங்கள மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், ஆனால் சிங்கள வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது. நினைக்கிறேன் இந்த தேர்தலானது அந்த நிலைப்பாட்டு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகி கூறுகின்றது. அதிலே நாங்கள் சரோஜ போல்ராஜ் உட்பட என்னுடைய வாக்கை எடுத்துக்கொண்ட மிக தெளிவாக பார்க்கலாம். சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்திற்கு, அதாவது இவ்வளவு காலமாக ஒரு இனவாத அடிப்படையிலே மக்களுடைய மனங்களை மாற்றியவர்கள் இன்முறை நாட்டிற்காக அந்த மக்களுடைய ஏனைய சமூகத்தை மதிக்கின்ற ஒரு சமூக உணர்வுள்ளவர்களை உருவாக்கியது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்குது என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். அதே போல தான் இப்பொழுது முக்கியமாக நாம் இந்த உங்களுடைய அமைச்சு விடயத்துக்கு பரப்பில் பார்க்கும்போது மலைய மக்கள் சம்பந்தமாக தான் மிக முக்கியமாக அவதானம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. மலைய மக்கள் 200 வருடங்களாக இங்கு இலங்கைக்கு வந்து இருக்கின்ற போதும் கூட அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், வாழ்க்கை முறை, அவர்களுடைய கலாச்சாரம் போன்ற விடயங்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுகின்ற அல்லது கவலை அடையக்கூடிய விதத்திலே இருப்பதாக தான் மேலோட்டமாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இடம்பெற்று வருகிறது. நீங்களும் கூட இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து பல போராட்டங்களை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுதும் அந்த உணர்வு இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மலைய மக்களுடைய வாழ்க்கை முறைமையில் அல்லது அவர்களுடைய சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் உங்களுக்குள் இருக்கின்ற திட்டங்கள் என்னென்ன? நாங்கள் அதாவது எமது மக்கள், அதாவது மலைய மக்கள் பொறுத்தவரை நாங்கள் பிரதான அனைத்து துறைகளும் இன்னும் பின்னிற்கின்ற மக்களாகத்தான் இருக்கிறோம். கல்வியாக இருக்கலாம், சுகாதாரம், பொருளாதாரம், எல்லா விடயங்களையும் நாங்கள் இன்னுமே அந்த வாய்ப்பு எமது மக்களுக்கு வழங்கப்படாத நிலையிலே தான் காணப்படும். நாங்கள் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு 201 வருடங்கள் ஆகின்றன. இந்த நாட்டிற்கு பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தவர்கள் எமது மலையக மக்கள். இந்த நாட்டு, அதாவது உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் 1950, 60, 70 காலப்பகுதியிலே இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியிலே அதிக பங்களிப்பை செய்தவர்கள் எமது மலையக மக்கள். நாட்டினுடைய கட்டிடங்கள், சுகாதாரத்துறையாக இருக்கலாம், வீதிகளாக இருக்கலாம், நாட்டினுடைய எல்லா பொருளாதாரத்துறைக்கும் வித்திட்டவர்கள், அதை பங்களித்தவர்கள் மலையக மக்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம்னால் இன்றும் மலையக மக்கள் 150 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட லைன் காமராக்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் அந்த மக்களுடைய கழிப்பறை வசதிகள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. இன்னும் அந்த மக்களுடைய சுகாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. ஏன் பாடசாலை இன்று ஆசிரியர் நியமனங்களோ அல்லது பாடசாலைகளுக்கான வளங்களை பகிர்கின்ற பொழுது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் அது பார்க்கப்படுகின்றது. எனவே இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்கள் கூட, உங்களுக்கு தெரியும், மலையகத்திலே மலையக அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வருகின்ற எல்லா அரசாங்கத்திலும் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளை வைத்திருந்தார்கள். நான் முற்றிலுமாக அவர்களை நான் குறை கூறவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு கூட்டணியாகவோ அல்லது ஒரு கட்சியாகவோ இணைந்து அந்த கட்சியிலே போட்டியிட்டு வெற்றி பின்பு அந்த கோரிக்கை, அந்த மக்களுடைய சமூகம் சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பெருந்தோட்டம், இப்போ எங்களுடைய அமைச்சை எடுத்துக்கொண்டால் இவ்வளவு காலமாக பெருந்தோட்டத்துறை ஒரு புறம்பாகவும் அது தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு பிரிதொன்றாக காணப்பட்டது. அப்பொழுது இந்த வீடுகளை கட்டுகின்ற பொழுது, அதாவது இந்தியாவினுடைய வீட்டு திட்டத்திற்கான வீடுகளை கட்டுகின்ற பொழுது காணியை பெற்றுக்கொள்வது அந்த பெருந்தோட்ட அமைச்சினூடாக. அங்கே பெருந்தோட்ட அமைச்சு ஒரு சிங்களவராக இருப்பார், தோட்ட உட்கட்டமைப்பை வச்சு ஒரு சிறுபான்மை என்ன வாங்குவோம், அதே போல் சிறிய கட்சியில் உள்ளவராக இருப்பார். அங்கே இவர்கள் 2 பேரும் கருத்து ஒற்றுமை வராத காரணமாக அல்லது காணியை பெற்றுக்கொள்வதிலூടെ ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள் காரணமாக பல திட்டங்கள் நின்றிருக்கலாம். எனவே நான் நினைக்கிறேன் இவ்வாறாக இந்த சூழ்நிலையிலே
எமது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் பெருந்தோட்டமும் இன்று உட்கட்டமைப்பு சமூக வசதிகள் அமைச்சும் இன்று ஒன்றாக இருக்கின்றது. அப்பயுமே நான் நினைக்கிறேன் காணிகளை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கக்கூடிய காரணம். அது மட்டுமல்லாது நான் கூட்டணி கட்சி அல்ல, நான் நேரடியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக ஒரு பிரதிநிதியாகத்தான் நான் இன்று அமைச்சு எடுப்பதனால் கட்சிக்குள்ளே நாங்கள் கதைத்து இந்த மலைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. நான் கூறியது போல் இடைத்தரகர்கள் தேவையில்லை. நேரடியாக நான் ஜனாதிபதியிடமோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களுடைய கதைத்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே நான் அந்த வாய்ப்பை சரியான முறையிலே அதையும் தாண்டி பெற்றுக்கொள்ள முடியும் என்று திட்டமாக நம்புகின்றேன். அதாவது பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சும் ஒரே அமைச்சாக இருக்கின்ற காரணமாக இந்திய வீட்டு திட்டம் உள்ளிட்ட எந்த தனி வீட்டு திட்டத்தையும் முன்னெடுப்பதில் சிக்கல்கள் இருக்காது என்ற சாரம்தான் உங்களுடைய பதிலிருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது அந்த அமைச்சினுடைய செயலாளரால் அண்மையில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. நீங்களும் கூட அதுக்கு விளக்கம் அளித்திருந்தீர்கள். அதாவது தனி வீட்டு திட்டத்துக்கு பதிலாக மாடி வீட்டு திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்தி சேவையுடன் வழங்கிய செவியின் கூட அவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு உடனடியாக நீங்கள் பதில் வழங்கியிருந்தீர்கள், அவ்வாறான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று. என்னுடைய கேள்வி, நீங்கள் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படியான ஒரு பேச்சுவார்த்தை அமைச்சு மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதா? உண்மையில் அவ்வாறான எந்த பேச்சுவார்த்தையும் அமைச்சு மட்டத்திலே கூறப்படவில்லை. அவர் ஏதோ ஒரு இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக பேசுகையிலே அந்த திட்டத்தை பற்றி அவ்வாறான கருத்துக்கள் அவர் கூறியிருக்கலாம். ஆனால் பெருந்தோட்ட மக்களுடைய வீட்டு திட்டம் நாங்கள் அரசாங்கம் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு எந்த திட்டத்தையும் நாங்கள் இதுவரைக்கும் தீர்மானிக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் இருக்கின்ற காணியிலே 5க்கும் குறைவான வீத காணிகள் தான் தேவைப்படும் இந்த 1,65,000 குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு. எனவே அது ஒரு பாரிய சிக்கலாக அமையாது என்று நினைக்கிறேன். என்றால் அவருடைய கூட்டில் ஒரு முக்கியமான ஒரு கரிசனைக்குரிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்ற விடயம், அவர் தெரிவித்திருந்தார், தனி வீட்டு 7 பர்ச்சஸ் காணி தனி வீட்டு திட்டத்துக்காக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் போது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் போது காணிக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் அல்லது விளைச்சல் நிலம், தேயிலை விளைச்சல் நிலம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக மாற்று திட்டங்கள் குறித்து ஆராய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு கொள்கை ரீதியாக பார்க்கும்போது மலையக மக்களுக்கு காணிகள் வழங்கினால் காணி பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் என்ற ரீதியில் அந்த அமைச்சினுடைய செயலாளர் இருக்கிறாரோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் ஒரு கரிசனைக்குரிய விடயமாக நான் பார்க்கிறேன். அதைத்தான் நான் கூறுகிறேன். அதாவது இந்த மலையக மக்களுக்கு வீட்டு திட்டத்துக்கு முழு மலையக மக்களுக்கும் நாங்கள் ஒரு 7 அல்லது 10 பேஜஸ் கொடுத்தாலும் கூட 5க்கும் குறைவான வீத நிலப்பரப்பு தான் பயன்படுத்தப்பட வேண்டியிருந்தது. இது பெருந்தோட்ட பயிற்சிக்கோ அல்லது நாட்டினுடைய இயற்கை பாதுகாப்புக்கு பெரிய ஒரு பாரிய சவாலாக அமையாது. நாங்கள் இது தொடர்பாக அதாவது சில இடங்களில், அதாவது இந்த வீட்டு திட்டங்களை நாங்கள் அமைக்கின்ற பொழுது அதாவது புவியியல் ரீதியாக சில திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் எந்த திட்டங்கள் செய்தாலும் அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பவே, ஏனென்றால் மலைய மக்கள் பொறுத்தவரையிலே அதே மண்ணில் 200 வருட காலமாக பாரம்பரியத்தை கொண்டவர்கள். அவருடைய கலை கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் அந்த மண்ணினூடாக பிணைக்கப்பட்டதாக ஒன்று காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அந்த மக்களை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு நாங்கள் குடியமர்த்துகின்ற பொழுது அந்த மக்கள் நிச்சயமாக அதற்கு இணங்க மாட்டார்கள். எனவே சில இடங்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், சில நகரத்திற்கு மிக அண்மையிலே அல்லது நகரத்தோடு ஒட்டி சில தோட்டங்கள் காணப்படுகின்றது. இலங்கையில் பல்வேறு இடத்துக்கு காணப்படுது. அப்போ அங்கு பார்க்கின்ற பொழுது அந்த லயன்கள் காணப்படுகின்றன. லயன்களை சுற்றி அல்லது அதுக்கு தோட்டங்கள் இல்லை, எல்லாம் வெளியால் ஆக்கிரமிப்பு அல்லது வேறு வேறு நிறுவனங்களை பட்டு அந்த லயன் குடியிருப்பு மாத்திரமே மிச்சப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் அந்த இடத்துல 10 குடும்பங்கள் அல்லது 12 குடும்பங்கள் வாழ்வதென்றால் அவர்களை நாங்கள் அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டு இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இடப்பெயரை செய்து அங்கு வீடுகளை கட்டுவது அந்த மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா நகரத்துக்கு அண்மையில் அந்த காணியினுடைய பெருமதி மிக அதிகம். ஆனால் நாங்கள் வசதியான இன்னொரு இடத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட அந்த காணியினுடைய பெருமதி அந்த அளவுக்கு சமனாக காணப்படாது. அடுத்து இந்த மக்கள் நகரத்திலே அந்த நகரத்துக்கு அண்மையில் வாழ்ந்து பழக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவ்வாறான நிலைமைகளிலே நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். எனவே அந்த இடத்துல 10 பேச்சஸ் கொடுத்து 10 பேர்த்துக்கும் வீடு கட்டுறதுக்கான நிலங்கள் போதாமல் இருக்கும், உடைத்து விட்டு.
எனவே அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த இடத்திலே நகரத்துக்கு மத்தியில் திட்டங்களை நாங்கள் இவ்வாறான ஒரு மாடி வீட்டு திட்டத்தை ஆரம்பிக்கலாமா, அல்லது மக்கள் விரும்பினால் அவ்வாறான அந்த மக்கள் அந்த இடம்பெயராமல் பாதுகாப்பதற்காக அந்த திட்டத்தை செய்யலாம். அதுவும் மக்களுடைய விருப்பத்திற்கு அமைவே செயல்படுத்தப்படும். அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அவ்வாறு செய்ய முடியாது. அப்படியானால் இந்த தனி வீடுகளை கொண்ட சமூகமாக, தனித்தனியாக வாழ்கின்ற சமூகமாக அவர்களை மாற்ற வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை இந்த குறிப்பிடப்படக்கூடிய அல்லது ஓரிரு இடங்களிலாவது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திட்டத்தின் மூலமாக. நான் மிக தெளிவாக சொல்லுகின்றேன். அதாவது 100க்கு 100% தனி வீட்டு திட்டத்தை அமைப்பதன் நோக்கம். ஆனால் நான் கூறியது போல அந்த மக்கள், நான் கூறுகின்றேன், நகரத்துக்கு மிக அண்மையில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் தனி வீட்டு திட்டத்துக்காக அந்த நகரத்திலிருந்து கிராமப்புறங்களுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கு செல்வதை விரும்பாவிட்டால் அந்த மக்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க தேவை ஏற்படுகின்றது. நகரங்களுக்கு அருகில் இருக்கின்ற தோட்ட பகுதிகள் தான் அந்த பகுதியில் மக்கள் இருக்கிறார்கள். அதில் அங்கிருந்து ஏன் காணிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். சில இடங்களிலே நான் அதை கூறுகின்ற கருத்து, அந்த நகரத்துடைய தோட்ட பகுதிகள் இன்று வெளியால் ஆக்கிரமிக்கப்பட்டு அல்லது வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு இல்லை காணிகள் பிரித்து கூடப்பட்ட நிலங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த இடத்திலே வீடுகளை கட்ட முடியாத நிலைமைகள் ஏற்படலாம். அப்படி வெளியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் வெளிப்படையாக அந்த விடயம் தெரியும் போது ஏன் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது? அதில் பல சிக்கல்கள் காணப்படுகிறது. ஏனென்றால் சில காணிகளை, தோட்டத்தில் உள்ள மக்கள் சில காணிகளை அவர்கள் அந்த காணியில் வீடு கட்டியிருப்பதனால் நாங்கள் அந்த மக்களை வெளியேற்ற முடியாது. இன்று மலையகத்திலே வீட்டு பிரச்சினை காரணமாக பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே தோட்ட காணிகளை மக்கள் சென்று வீடுகளை அமைத்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுடைய நிறைய செலவு செய்து தான் வீட்டை கட்டியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்களை நாங்கள் அகற்றுவது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக காணப்படும். நான் கூறிய விடயம் விக்கி அவர்களே, அதாவது எங்களுடைய விருப்பம் முற்றுமுழுதாக தனி வீட்டு திட்டத்தை அமைப்பது. அந்த மக்கள் அதாவது நினைக்கிறேன் அப்படி எடுத்துக்கொண்டால் மிக சிறிய ஒரு குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த மாடி வீட்டு திட்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த மக்கள் விரும்பினால் மாத்திரம்தான். மறுபடியும் கூற விரும்புகிறேன், அந்த மக்களுடைய கதைத்து மக்கள் விரும்பினால் மாத்திரம் கட்டப்படும் ஒழிய அவர்கள் விரும்பாத பட்சத்திலே திணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல தான் இந்த இந்திய வீட்டு திட்டம் அமுலாக்கப்பட்ட போது 7 பர்ச்சஸ் காணியில் தான் வீட்டு திட்டம் அமுலாக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னதாக 10 பர்ச்சஸ் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டது. மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்களால் 20 பர்ச்சஸ் காணி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய புதல்வர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது 20 பர்ச்சஸ் காணி வழங்கப்படுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விடயம் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இப்படி அந்த எத்தனை பர்ச்சஸ் காணி, எந்த அளவு காணி வழங்குவது என்ற விடயத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அதே போல் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியில் மனோகணேசன், திகமரம் போன்றவர்கள் நீண்ட காலமாக தெரிவித்து வருகின்ற விடயம் அவர்களை அதாவது பெருந்தோட்ட மக்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக அல்லது உடைமையாளர்களாக மாற்றுவது என்ற விடயம் முன்வைக்கப்பட்டு அது சம்பந்தமாக ஒப்பந்தங்கள் என்று பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த விடயத்தில் அதாவது பெருந்தோட்ட மக்களை அல்லது மலைய மக்களை சிறு தேயிலை தோட்ட அல்லது சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன நிலைப்பாடில் இருக்கிறது? உண்மையிலே அந்த கருத்து, அந்த சொல்வது மிக அழகானது. நடைமுறையிலே அந்த மக்களை சிறு தோட்ட உரிமையாளர் ஆக்குவது என்பது அந்த மக்கள் இப்போ நடைமுறை பிரச்சனை தான். எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் குறிப்பிட்ட 2 வருடத்துக்கு அந்த மக்களை அந்த குறிப்பிட்ட தேயிலையோ ரப்பரையோ அவர்களுடைய அந்த பகுதியை பிரித்து கொடுத்து அவர்கள் அதிலே உற்பத்தியை செய்ய கொடுக்கின்றார்கள். உற்பத்தியினுடைய அறுவடையை கம்பெனிகள் அல்லது அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்றன. திடீரென்று ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும், நீங்கள் மீண்டும் அந்த காணியை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அந்த உற்பத்திக்காக செலவு செய்த அந்த மக்களுடைய அந்த செலவை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அது மீண்டும் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுகின்றது. அதிலே பல்வேறுபட்ட மக்களுடைய அடிப்படை உங்களுக்கு தெரியும், ETF, PPF இவ்வாறான நன்மைகள் இல்லாமல் செய்கின்றார்கள். எனவே நாங்கள் எந்த திட்டங்களை மேற்கொண்டாலும் மக்களுடைய நன்மைகளை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அந்த திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். சிறப்பான முறையிலே பெருந்தோட்டங்களை நிர்வகித்து அதனுடைய உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை திறம் உயர்த்தப்பட்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுடைய ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பை தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக் கொடுப்போம்.
இந்திய வீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10,000 வீடுகள் மலையக பிரதேசங்களில் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியாக்கப்பட்டு பல வருடங்கள் ஆன போதும் கூட இன்னும் கூட அது முழுமை பெறாத நிலை இருக்கிறது. அதற்கு ஒரு பிரதானமான காரணமாக நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த காணிகளை பெற்றுக்கொள்ளும் விடயத்தில் இருக்கின்ற சிக்கல். அந்த விடயத்தை ஏற்கனவே இதற்கு முன்னர் இருந்த அமைச்சர்களும் அரசியல் பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்கிறார்கள். இது தாண்டி வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா? நீங்கள் பதவியேற்றிருக்கின்ற அதே அமைச்சுக்கான பிரதி அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றீர்கள். இந்த விடயத்தில் நீங்கள் ஏதேனும் ஆய்வுகளை மேற்கொண்டீர்களா? நான் நினைக்கிறேன் அந்த இந்திய அரசாங்கம் மலைய மக்களுடைய இந்த வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்காக வழங்கப்பட்ட அந்த வீட்டு திட்டம் முறையான விதத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எமக்குள்ளே எழுகின்றது. ஏனென்றால் முதலாவது காணி தெரிவு தோட்டப்புறங்களிலே ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களாக, நான் இன்று மலையத்திலே பல பகுதிகளுக்கு செல்கின்ற பொழுது காணி வழங்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கு போக்குவரத்து வசதி மிகவும் குறைவு. அந்த மக்களுக்கு தண்ணீர் குடிநீர் பிரச்சனை காணப்படுகின்றது. எனவே இவர்களுடைய இந்த காணி தெரிவிலேயே தோட்ட நிர்வாகம், அதாவது ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களை தான் இந்த மக்களுக்கு காணிகளை வீடு கட்டுவதற்கு காணிகளை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த இந்தியாவுடைய இந்த வீட்டு திட்டம் அதிகமான வீடுகள் முழுமை பெறாமல் இருக்கின்றன. சில இடங்களிலே அத்திவாரம் மாத்திரமே போடப்பட்டிருக்கு, சில சுவர்கள் எழுப்பப்பட்டு கூரை வரைக்கும் சென்று அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் விசேடமாக இது தொடர்பான ஆராய்வதற்கான ஒரு குழுவை நியமித்து ஏன் இந்த வீட்டு திட்டம் இடையிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கான காரணத்தை அறிந்து அதை முழுமை பெறுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்குகின்ற பொழுது எந்த அடிப்படையிலே நாங்கள் பயனாளிகளை தெரிவு செய்கின்றோம் என்ற குழப்ப நிலையும் இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு சரியான ஒரு வரையறையை ஏற்படுத்தி வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அந்த வீடுகளை வழங்குவது நாங்கள் முன்னுரிமையாக வழங்க வேண்டும். எனவே இவ்வாறான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது. நாங்கள் இந்தியாவுடைய தூதரவரோடும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். எனவே எதிர்வரும் காலத்திலே இது நிவர்த்தி செய்யப்பட்டு மிக விரைவாக கட்டி முடிக்காத வீடுகள் கட்டப்பட்டு அந்த மக்களுக்கு வழங்கப்படும். அந்த வீட்டு திட்டத்தில் ஏதேனும் முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன? நிச்சயமாக நினைக்கிறேன் விசாரணையில் தான் தெரிய வரும். நாங்கள் ஒரு நேர்த்தியான விசாரணையை மேற்கொண்ட போது பல உண்மைகள் எப்போது நியமிக்கப்படும்? மிக விரைவிலே. ஏற்கனவே இப்படியான ஒரு குழுவை நியமிப்பதாக மறைந்த அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார். உடனடியாக, அதாவது அந்த இடைக்காலத்தில் ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட போது 2018ஆம் ஆண்டு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்கு முந்தைய அரசாங்கத்தின் ஊடாக அமல்படுத்தப்பட்ட இந்த வேலை திட்டத்தில் முறைகேடுகள் இருப்பதாகவும், முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பயனாளிகள் தெரிவு விடயத்தில் கட்சி சார்பாக செயற்பட்டதாகவும் தெரிவித்து அது சம்பந்தமாக ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமிக்கவிருப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அந்த குழுவுக்கு என்ன ஆனது என்ற அந்த அரசாங்கமே கலைந்து சிக்கலாக ஒரு விடயமாக மாறியிருந்தது. இந்த விடயத்தில் நீங்கள் என்ன மாதிரியான செயற்பாடு மேற்கொள்ளப் போகின்றீர்கள்? ஏதேனும் குறிப்பிட்ட காலப்பகுதி இருக்கிறதா இந்த விசாரணைக்கு? மிக விரைவிலே, அதாவது விசாரணைக்கென்று அதிக காலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனால் அந்த கட்டப்பட்ட வீடு உடனடியாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்காக மிக குறுகிய ஒரு விசாரணையை குறுகிய காலத்திலே அந்த விசாரணையை நாங்கள் செய்து அந்த பயனாளிகளுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். பெருந்தோட்ட மக்கள் சம்பந்தமாக கதைக்கும் போது அவருடைய வேதனம் சம்பந்தமான பிரச்சனையை கதைக்காமல் இருக்க முடியாது. இந்த 1000 ரூபாய் வேதனத்துக்காக பல ஆண்டுகளாக போராட வேண்டியிருந்தது. அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த அதிகரிப்பு சம்பந்தமாக போராட வேண்டியிருந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வேதன நிர்ணய சபையில் இதற்கான முன்வைக்கப்பட்ட போது 1750 ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான சில குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. ஆனாலும் இறுதி நேரத்தில் 1350 ரூபாய் என்ற நிலையில் வேதனம் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதுவும் கூட சில தோட்டங்களில் சரியாக வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இப்போதும் கூட இருக்கிறது. அந்த காலப்பகுதியில் வேதன நிர்ணய சபையில் இடம்பெற்ற வாக்கெடுப்புகளின் போது ஜேவிபியினுடைய தொழிற்சங்கம் முக்கியமாக தெரிவித்திருந்த கருத்து அல்லது அந்த வாக்கெடுப்பை புறக்கணித்திருந்த நிலை இருந்தது, அல்லது எதிராக வாக்களித்திருந்தது. அதுக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட காரணம் 2000 ரூபாய்க்கும் அதிகமான வேதனம் நாளாந்த வேதனமாக இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தது. இந்த விடயம் எப்படி சாத்தியப்பட போகிறது? இதனை நீங்கள் எப்படி கையாள போகின்றீர்கள்? தோட்ட தொழிலாளருக்கு அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படவில்லை என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அரசாங்கமும் ஒரு காலகட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இந்த கம்பெனியினுடைய அடாவடித்தனங்கள், மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த மக்களுடைய, அதாவது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள்
உழைப்பை மாத்திரமே அந்த மக்களிடந்து பெற்றுக்கொள்கின்றார்கள் ஒழிய அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இன்னும் இதுவரைக்கும் அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு வரவில்லை. தேசிய மக்கள் சக்தி நாங்கள் நினைக்கின்றோம், வாழ்க்கை செலவு அடிப்படையிலே தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். நாங்கள் கடந்த கால அரசாங்கத்திலே வழங்கப்பட்ட அல்லது கம்பெனியால் உயர்த்தப்பட்ட 1350 ரூபாய் என்பது இன்று இந்த பொருளாதார நெருக்கடியிலே வாழ்க்கை செலவிலே போதுமானதாக அல்ல. இதையும் நாங்கள் நன்றாகவே அறிவோம். எனவே தேசிய மக்கள் சக்தி நாங்கள் சிந்தித்து வருகிறோம், இந்த மக்களுக்கு ஒரு மாத சம்பளத்துக்கு சென்றால் அந்த அடிப்படையிலே செல்வதென்றால் சிறப்பாக இருக்கும். அதை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்வது என்பது தொடர்பாக நாங்கள் இது தொடர்பாக சிறந்த ஒரு கலந்துரையாடலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தொழிற்சங்கங்கள், கடந்த காலத்திலே தொழிற்சங்கங்கள் வெளிப்படையாக சண்டையிட்டு கொண்டாலும் உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள்ள இடைத்தொடர்பு எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சரியா? அப்போ எனவே தேசிய மக்கள் சக்தி நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் 200 வருடங்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் வேதனைக்கு உட்பட்ட அந்த மக்களுடைய ஏனே நான் முதலிலே கூறியது போல கல்வி, சுகாதாரம், அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய முதுகெலும்பாக இருக்கிற பொருளாதாரம் உயர்த்தப்பட வேண்டும். இந்த பொருளாதாரத்தை உயர்த்தாமல் நாங்கள் ஏனைய துறைகளிலே பாரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. தேசிய மக்கள் சக்தி இந்த மக்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று ஒரு முடிவோடு நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி மிக விரைவிலே இந்த எமது தொழிலாளர் மக்களுடைய சம்பள பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வை நாங்கள் முன்வைப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலங்களில் நீங்கள் தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அல்லது ஜேஏபியினுடைய தொழிற்சங்கத்தால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இப்போதும் கூட மலையகத்தினுடைய ஏனைய தொழிற்சங்கங்கள், ஏனைய முன்னாள் அமைச்சர்கள், அரசியல் பிரதிநிதிகள் கூறுகின்ற விடயம் 2000 ரூபாய் நாளாந்த சம்பளம் கிடைக்குமா, அதனை கிடைக்க செய்ய முடியுமா என்ற சவால் விடும் வகையிலான கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மாத சம்பளம் என்பது ஒரு சிறந்த நடைமுறையாகத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அது சாத்தியப்படும் வரைக்கும் இந்த தொழிற்சங்கங்களுடைய தொழிலாளர்களுடைய வேதனத்தை, நாளாந்த வேதனத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும், அல்லது நீங்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவீர்களாக இருந்தால் நாளாந்த வேதனமாக 2000க்கும் அதிகமான தொகை, 2000 ரூபாவுக்கு அதிகமான தொகையை நிர்ணயிக்க முடியுமா, இந்த விடயத்தை சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியுமா என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. நிச்சயமாக நான் தான் கூறுகிறேன் என்றால், தற்போது வழங்கப்படுகின்ற 1350 எவ்விதத்திலும் போதுமானது அல்ல. நாங்கள் குறிப்பிட்ட பொழுது அந்த சம்பள பிரச்சனை முழுமையாக தீர்க்கும் வரைக்கும் அந்த மக்களுக்கான வாழ்வதற்கான சம்பள உயர்வு தேவை. நாங்கள் மிக விரைவிலே சம்பந்தப்பட்டவருடைய இதற்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கான உரிய சம்பள திட்டத்தை அரசாங்கம் தலையீடு செய்து தீர்ப்பதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். நினைக்கிறேன் மிக விரைவிலே அடுத்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல தான் இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற நன்மைகள் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்படும் போது அவர்கள் பயனாளிகள் தெரிவாக இருக்கலாம், அல்லது அவர்கள் கிடைக்கப்பெறுகின்ற விடயங்களில் பல சிக்கல்கள் இருந்து வந்திருக்கின்றன. கடந்த காலங்களில் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு சம்பந்தமாக, பயனாளிகள் தெரிவு சம்பந்தமாக எழுந்திருக்கின்ற பிரச்சனை. அதே போல் உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் கூட நீண்ட காலமாக அவர்கள் பல நிவாரணங்கள் வழங்கப்படாமல் இருந்த காலப்பகுதியும் பிரச்சனைகளும் அந்த சிக்கலான நிலைமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தீர்கள். இந்த அஸ்வஸ்ம வேலை திட்டத்தின் ஊடாக நன்மை பயனாளிகளை தெரிவு செய்கின்ற விடயத்தில் சில இலகுபடுத்தல்களை மேற்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். இது என்ன மாதிரியான இலகுபடுத்தல்? மலையக மக்களுக்கு அல்லது பெருந்தோட்ட மக்களுக்கு இதன் ஊடாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கின்றன? உண்மையிலே இந்த அஸ்வச திட்டம் என்பது நாட்டிலே வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக அவர்களை வாழ்க்கை கொண்டு செல்வதற்கான கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த நாட்டிலே வறுமை கோட்டிற்கு வாழ்கின்ற 52% மக்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்றால் மலையகத்தில் தான் இருக்கிறார்கள். அப்போ மலையகத்திலே வாழுகின்ற பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த அஸ்வஸ்ம திட்டம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலத்திலே அந்த பயனாளிகளுடைய அந்த அந்த அந்த
அந்த மக்களுடைய தெரிவின் போது அந்த அஸ்வஸ்மைக்கான மக்களை தெரிவு செய்கின்ற பொழுது அந்த காணப்பட்ட குறைபாடு காரணமாக அதிகமான மலையக மக்கள் அந்த அஸ்வஸ்ம திட்டத்துக்குள் உள்வாங்கப்படவில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தி நாங்கள் தற்பொழுது அதை புதுப்பித்து அந்த மக்களை உள்வாங்கும் விதத்தில் சில மாற்றங்களை செய்து நாங்கள் அதுக்கான விண்ணப்பங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். என்ன மாதிரியான குறைபாடுகள் இருந்தது? உங்களுக்கு தெரியும், இந்த குடும்பங்கள், அதாவது தோட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நான் கூறிய இதுவும் ஒரு பிரச்சனை தான். அதாவது ஒரு லயத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள 2-3 குடும்பங்களும் வாழலாம். அப்போ என்ன செய்யுது, இவங்க அந்த 3 குடும்பங்களையும் ஒரு குடும்பமாக எண்ணிதான் அந்த முழு குடும்பத்துக்காக அந்த பயனை அந்த அஸ்மஸை வழங்குறாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தனித்தனி குடும்பங்களாக அவர்கள் திருமணம் முடித்து ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் கூட தனி குடும்பம். அப்போ இவ்வாறு எடுக்கின்ற பொழுது அதிகமான எமது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்று தெரியும், பெருந்தோட்ட பகுதியிலே அதிகமான எமது மக்கள் இன்னுமே தேசிய அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் வங்கியில் சென்று அவர்களுக்கான கணக்கு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு பல தடங்களுக்கு ஏற்பட்டது. நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சார காலங்களிலே பல்வேறுபட்ட மக்களை சந்திக்கின்ற பொழுது அதிகமான மக்கள் சொல்கின்ற ஒரு குறைபாடாக அதை சொல்கின்றார்கள். எனவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய திட்டத்திலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம், மத்திய வங்கியுடைய கலந்துரையாடி இந்த அடையாள அட்டை அல்லது பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் அவர்களுக்கான வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள சொல்லி நாங்கள் கூறுகிறோம். எனவே இதனூடாக அந்த ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு, அதாவது அவர்கள் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டு ஆனால் அவர்களுக்கான தொகை வழங்கப்படாமல் இருந்தது இந்த கணக்கு ஆரம்பிக்கப்படாமையினால். எனவே நினைக்கிறேன் மிக விரைவிலே அவர்களுக்கு அந்த நிலுவையோடு அந்த தொகை கிடைக்கும். எனவே அதிகமான மலைய மக்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இதிலே கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் உங்களுக்கு தெரியும், எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த அஸ்வஸ்ம திட்டத்துக்கு கீழே இருக்க குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து வருகிறோம். அப்போ அவ்வாறு வழங்குகின்ற பொழுது இப்போ ஏற்கனவே மலையத்தில் அதிகமான வறுமையான மக்கள் அந்த அஸ்வஸ்ம திட்டத்தை உள்வாங்கப்படாமல் இருக்கின்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் அல்லவா. எனவே அவர்களுக்கு நாங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கல்வி அமைச்சினூடாக அந்த பாடசாலை வறுமை கோட்டுக்குள்ள மாணவர்களை இனங்கண்டு அவர்களை உள்வாங்கி அந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு அவர்களுக்கு சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் இப்பொழுது கல்வி அமைச்சு மற்றும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற அமைச்சு என்ற ஒன்றிணைந்து நாங்கள் இந்த கலந்துரையாடலை, இந்த செயல் திட்டத்தை நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டு வருகிறோம். நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் நெருங்கியிருக்கிறது. உங்களோட நிறைய விடயங்கள் கலந்துரையாடலாம். இருந்தாலும் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்கள் சம்பந்தமாக மலையக மாற்றத்திற்கு அல்லது மலையகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கல்வியினுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. மலையகத்தில் ஆசிரியர் நிலைமையால் பாடசாலைகளுக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் போது ஒரு விடயம் நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது, உதவி ஆசிரியர்கள் என்ற விடயம். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பல உதவி ஆசிரியர்கள் கூட இன்னமும் நிரந்தர நியமனம் கிடைக்கப்பெறாத நிலை இருப்பதாக பல மதுரை போன்ற மாவட்டங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் கூட இப்படியான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அதற்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக தடை பெறப்பட்டிருந்தது. இந்த உதவி ஆசிரியர்கள் நியமனம் பற்றி உங்களுடைய கொள்கை அல்லது நீங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப் போகின்றீர்கள் என்பது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் மலையகத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைக்கு என்ன மாதிரியான தீர்வினை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள்? மலையகத்திலே கல்வி வளர்ச்சியை ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கலாக இருப்பது ஆசிரியர் பற்றாக்குறை. நாங்கள் இதை 2 கட்டமாக பிரித்திருக்கிறோம். முதலாவது, அந்த மலையகத்திலே அந்தந்த மாவட்டங்களுடைய குறைபாடுக்கு அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளை நியமிப்பது. 2வது, உங்களுக்கு தெரியும், அண்மையிலே கடந்த அரசாங்கத்தினால் ஆசிரியர் உதவியாளருக்கான ஆட்சேர்ப்புக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டும் அவர்கள் அதற்கான விண்ணப்பங்கள் செய்தும் கூட ஒரு வழக்கு தாக்கல் மூலமாக அது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் கல்வி அமைச்சருடன் சமமாக நாங்கள் கதைத்திருக்கிறோம். எனவே மிக விரைவிலே இதற்கான தீர்வினை, அந்த வர்த்தமானி அறிவித்தலில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அந்த மலைய பாடசாலைக்கு உள்ள அந்த ஆசிரியருடைய வெற்றிகளை தீர்ப்பதற்கு மிக விரைவில் நடவடிக்கை எடுப்போம். நான் கூறுகின்றது, ஆசிரியர் உதவியாளர், அதாவது ஆசிரியர் உதவியாளர் எடுக்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட பொருளாதார சிக்கல்களை வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏனால் கடந்த காலங்களில் முதலாவது 2015ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த ஆசிரியர் உதவியாளர் நியமனம் முதல் 6000 ரூபாய் கொடுப்பனவு, பின்பு 10,000 ரூபாய். இன்று மிக அண்மையில் தான் அவர்கள் ஆசிரியர் சேவைக்குள்ள உள்வாங்கப்பட்டார்கள். மிக நீண்ட காலமாக குறைந்த
கொடுப்பனவிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பல்வேறுபட்ட போராட்டங்கள், அதே அந்த போராட்டத்தை நான் தான் சில போராட்டங்களை தலைமை தாங்கியே நடத்தியிருக்கிறேன். எனவே மீண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாத வகையிலே அந்த ஆசிரியர் உதவியாளர் நியமனத்தை எவ்வாறு ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி பாடசாலைக்கு அனுப்புவது என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மிக விரைவிலே அந்த ஆசிரியர் உதவியாளர் நியமனத்துக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு மிக விரைவில் நாங்கள் வழங்க இருக்கிறோம். எல்லோருக்குமே இருக்கின்ற ஒரு கேள்வி, மலையகத்துக்கு மாத்திரம் ஏன் ஆசிரியர் உதவியாளர்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. இதனை நீங்களும் கடைபிடிப்பீர்களாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம்? நான் அதுதான் இப்போ இந்த விக்கி அவர்களே, மலையத்து ஆசிரியர் வெற்றிடங்களை ஏற்றவாறு அந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கு போதிய பட்டதாரிகள் எங்களிடமே இல்லை. சில பாடங்களுக்கு இருந்தாலும் கூட சில பாடங்களுக்கு குறைபாடு காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 500 வெற்றிடங்கள் காணப்படுகின்றதிலே அந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 200 வரையான பட்டதாரிகள் தான் இருக்கின்றார்கள். மிகுதி 300 வரையான அந்த வெற்றிடங்களை எவ்வாறு நிரப்புவது? வெளி மாவட்டத்தில் எடுத்தாலும் கூட குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை சேவை செய்து இடமாற்றம் சென்று போய்விடுவார்கள். மீண்டும் அந்த இடத்திலே அந்த மாணவர்களுக்கு கல்வி பாதிக்கப்படும், ஆசிரியர் வெற்றியும் ஏற்படும். எனவே இந்த உயர்தரத்திலே உயர்தர சித்தி பெற்றவர்களை நாங்கள் ஒரு பயிற்சிக்கு உள்வாங்கப்பட்டு அவர்களுடைய டிப்ளோமா பயிற்சியை வழங்கி அதனூடாக ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கினால் நினைக்கிற ஒரு பொருத்தமானது இறக்கமாக நினைக்கிறேன். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த கலையத்துக்கு வந்து முக்கியமான பல விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். மீண்டும் ஒரு நீண்ட செவியில் உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிகவும் நன்றிகள். நானும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். சூரியன் வானொலிக்கு விடுதிகள் நிகழ்ச்சியிலே அழைத்து எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக விசேடமாக உதவியாளர் விக்கி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.